ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது புடலங்காய் கூட்டு. இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு குக்கரில் வந்து ஒரு 250 கிராம் வந்து புடலங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்துருக்கேன், ஊரெல்லாம் வைக்கல. அதுக்கப்புறமா ஒரு அரை தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க, பாதி தக்காளி. கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அது வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு, ஒரு 4 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க, ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ நம்மளுக்கு புடலங்காவும் வெந்துருச்சு. அதை ஒரு சைடில் வச்சுருக்கேன் நான். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொரிய விட்டுருங்க இந்த எண்ணெயில். இப்போது வெங்காயம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வேக வச்சுருக்க புடலங்காவை இதில் சேர்த்துக்கலாம். புடலங்காய் பார்த்திங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கு. ரொம்ப குழையாமல், அந்த பருப்பெல்லாம் ரொம்ப குழையாமல் கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி உள்ள பதத்துக்கு தான் வேகணும். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ட்ரை ஆக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு ட்ரை ஆனால் போதும், கொஞ்சம் தண்ணி இருக்கணும் இந்த அளவுக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு இது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து காரக்குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும் போது எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே.